Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அருண்மொழிவர்மன், நாளோடைய கருத்துக்களையும் கேட்டிருப்பீங்க. என்ன நடக்குது இப்போ தமிழ்நாட்டில்? இல்லை, இப்போது என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, தாவேக்கா இப்போ கூட தோழர் சொன்னார், ஒரு நோ காம்ப்ரமைஸில் இருக்கிறோம் நாங்கள், நோ காம்ப்ரமைஸில். இப்போ நோ காம்ப்ரமைஸில் அவங்க இருந்திருந்தாங்கன்னா பல விஷயங்களை தவிர்த்துருக்கலாம். இதுக்கெல்லாம் யார் பிள்ளையா சொல்லி போட்டாங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இவங்க அண்மையில் பண்ணிக்கிட்டு நடவடிக்கை இருக்குது இல்லையா, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், இந்த அதிமுகவை இன்றைய முதலமைச்சர் தாவேக்காவின் தலைவர் என்ன சொல்லி விழித்தார்கள்? அது ஒரு ஊழல் சக்தி, ஒரு அள்ளு சில்லு அப்படின்னு தான் விமர்சனம் பண்ணார். அதிமுகன்ற பேரை உச்சரிக்காட்டியும் ஊழல் சக்தின்னு அவர் சொன்னது எம்ஜிஆரை சொல்லலை, ஜெயலலிதா அம்மையார் ஊழல் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர். ஜெயலலிதா அம்மையார் மேடம் ஜெயலலிதா தான் பேசினார் அவர். ஆனால் ஊழல் சக்தின்னு அவர் சொன்னது அதிமுகவை தான், எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழங்கி அதிமுகவை தான் அவர் சொன்னார். அந்த ஊழல் சக்தியில் இடம்பெற்ற நபர்கள் எம்ஆர் விஜயபாஸ்கரும் சி விஜயபாஸ்கரும் இருக்காங்களா இல்லையா? அந்த ஊழல் சக்தியை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து உள்வாங்குறீங்க அப்படிங்கிற செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அங்கே நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறதே அடிபட்டு போயிடுது. அப்போ அங்கே காம்ப்ரமைஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் கவர்னன்ஸ்குள்ளே நாங்கள் இடம் கொடுக்கல, நாங்கள் பாலிடிக்ஸ்குள்ளே தான் இடம் கொடுக்குறோம் அப்படின்னா, தூய அரசை அமைப்பதற்கு தூய அரசியல் செய்தால் தான் அரசு அமைக்க முடியும். அப்போ அந்த பாதையில் ஒரு பிழை இருக்குங்கிறத சுட்டி காட்டுறாங்க. இப்போ இடதுசாரிகளோ அல்லது விசிகாவோ அல்லது மற்ற கூட்டணியில் உங்களை ஆதரித்தவங்களோ ஏன் வருத்தம் தெரிவிக்கிறாங்க? இப்போ கார் சிதம்பரம் எதுக்கு இதை பற்றி பேசணும்? தப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப மக்கள் வாக்களித்து தேர்வு செய்த எம்எல்ஏக்கள் அந்த எம்எல்ஏ பற்றி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது நீங்கள் லீகலி ஜஸ்டிஃபை பண்ணலாம், பட் எத்திக்கலி மாரலி ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா உங்களால்? ஊழல் சக்தின்னு நீங்கள் விமர்சனம் பண்ணவங்க அவங்க மேலே குறைந்தபட்சம் உங்களுடைய ஊழல் வழக்குகள்லாம் முடிச்சுட்டாவது நீங்கள் உங்களை தூய சக்தின்னு காமிச்சிட்டாவது வாங்கன்னு சேர்க்கலாம். அதையும் செய்யலை. இதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, மக்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. பட் இது காம்ப்ரமைஸுக்கான முதல் வேலை. இவங்க இதை பண்ணுறாங்க. ஓகே, என்ன பண்ணுவாங்க? 118 எங்களுக்கு வேண்டும், இவங்கெல்லாம் எப்போ என்ன பேசுவாங்கன்னு தெரியாதுங்கிறதுக்காக ஒரு கட்சி எடுக்கக்கூடிய ஒரு நார்மலான இன்னொரு அதிமுகவாகத்தான் நம்ம தாவேக்காவை பார்க்கணும் இந்த விஷயத்தில். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திமுகவினுடைய தரப்பில் இந்த மாதிரி முயற்சி பண்ணாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இந்த வழக்குகளில் கேஸை சும்மா போற்ற முடியாது. கட்டாயமாக இப்போ இந்த கைது பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க சும்மாவா நான் உன்னை போய் கைது பண்ணுறேன் அப்படின்னு பண்ண முடியாது. ஏதோ ஒரு அடிப்படை முகாந்திரம் இல்லாமல், பேசிக்கான ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் இவங்களை கைது பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம். இதில் ரொம்ப நான் ஆச்சரியமாக பார்க்கறது, கைது செய்யப்பட்டதில் ஒரு நபர் அண்மையில் வீத லீடர்ஸ் அமைப்புக்கு ஆதரவாக ஒரு இடத்துல பேட்டி கொடுத்துருந்தார். அண்ணாமலைக்கு ஆதரவாக பேட்டி கொடுத்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாருங்கிறது ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக பார்க்குறேன். அண்மையில் அண்ணாமலை மீதான வழக்கை வாபஸ் வாங்கி இருந்தார் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டிஆர் பாலு அவர்கள். இப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது ஏன் நான் உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா, இதுக்கான ஆரம்ப புள்ளிக்கு வரேன்னு, திமுக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எப்போ முதல்ல அவங்க இந்த வெற்றியை இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு மனநிலைக்கு அவங்க வந்தாங்களோ, ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்களோ, அங்கே ஆரம்பிச்சார் இந்த புள்ளி. அங்கே ஆரம்பித்தது தான். நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த ரிசல்ட் வந்த முதல் 5 நாட்கள் நடந்த பேச்சுவார்த்தை தான் அது. இன்னைக்கு 50 நாள் கடந்து ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. 50வது நாள் நம்ம அதை குறித்து பேசுகிறோம். ஏன் பேசுகிறோன்னா, இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக அதை பார்க்குறாங்க. இன்னைக்கு எதை கேட்டாலும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்தாங்களே, அதை யாராவது கேட்குறீங்களா, அதை யாராவது கணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு காதர் மொய்தீன் என்ன பண்ணுறாரு? வெளிப்படையாக பேசுகிறார். மற்றவர்களாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசினாங்கன்னு சொன்னாங்க. காதர் மொய்தீன் வெளிப்படையாக முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே எங்களோட பேசினாருன்னு சொல்றாரு. அது வைகோ சொல்றாரு பொலிட்டிக்கல் ஃப்ராட். அது ஒரு பெரிய குற்றச்சாட்டுங்க. வைகோ கூட அப்படி நடந்திருந்தால், போயிருந்தால், வந்திருந்தாலுங்கிறார். இன்னொன்று, வைகோவுடைய நடவடிக்கை நமக்கு தெரியும். அவர் நேற்றைக்கு ஒன்று பேசுவார், இன்றைக்கு ஒன்று பேசுவார். கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவருடைய கரங்களை பற்றி கொண்டு நான் சொன்னேன், ஸ்டாலின் அவர்களுடைய இறப்பு வரை, என்னுடைய இறப்பு வரை நான் அவரோட தான் இருப்பேன். அதுக்கு முன்னாடி இனத்துரோகி கருணாநிதினாரு. அப்புறம் இங்கே வருவார். அவர் மாற்றி பேசல. நமக்கு ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. அவரை ஒரு பக்கம் விட்டுருவோம். இப்போ காதர் மொய்தீன் போடுறத சொல்கிறாங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலிகேஷன் இது. அப்போ இதை குறித்து திமுக நிலைப்பாடு என்ன? இது எப்படி எதிர்க்கிறாங்க அவங்க? அப்போது தாவேக்காவினுடைய எம்எல்ஏக்களை கொஞ்சம் பேரை உருவனா கூட இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிற தியரி திமுகவுக்குள்ள ஓடனதை பல பத்திரிகையாளர்கள் உறுதிப்படுத்துறாங்க.
அவங்களுக்கு வரைஞ்ச சோர்ஸ் யூஸ் வச்சு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஏன் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கா கருத வேண்டிய ஒரு தேவை இருக்கு, கிரவுண்டு கொடுக்குறாங்க தெரியுமா? முன்னாள் முதல்வருடைய பேச்சு. அவர் அண்மையில் செல்லக்கூடிய இடங்கள்லாம் என்ன சொல்றாரு, இந்த ஆட்சி கவிழ்ந்துரும், இந்த ஆட்சி ஓடாது, நம்ம ஆதரவுல ஓடிக்கிட்டு இருக்க வண்டி இது எங்க போய் நிற்கும்னு தெரியாது, அப்படி எப்போ வேணாலும் தேர்தல் வரலாங்கிறாரு. இப்போ இந்த பேச்சு ஒரு வகையில் அவங்களுடைய கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த அவர் பேசலாம். ஆனால் இதுல இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்சி அமைந்ததெல்லாம் அவங்களுக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது. அந்த சகிப்புத்தன்மையும் ஏங்க எதிர்கட்சியா செயல்படுவோம். அதாங்க சொல்றேன். 91 to 96 கருணாநிதி அவர்களுடைய கட்சியை உடைச்சுக்கிட்டு செங்குத்து பிள உருவாக்கினவர் ஐயா வைகோ. அன்னைக்கு சொன்னாங்க திமுக முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், திமுக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, புதைச்சிட்டாங்க. நாங்க 96 ஆட்சிக்கு வந்தார் ஐயா கருணாநிதி. பீனிக்ஸ் பறவை மாதிரி திமுக. நீங்க தொடர்ச்சியா எதிர்கட்சி அரசியலை பண்ணி உங்களுடைய பிழைகளை, நிர்வாக முறைகேடுகளை, நிர்வாக சீர்கேடுகளை அம்பலப்படுத்தீங்கன்னா உங்களை மக்கள் ஆதரவு அளிச்சுட்டு போறாங்க. அப்போ அந்த நடவடிக்கைகளை ஈடுபடாம திமுகவும் அதுல ஈடுபட்டிருக்கான முகாந்திரம் இருக்கு. முகாந்திரம் இல்லாம இந்த வேலையை ஒரு அரசால பண்ண முடியாது. அப்படி பண்ணிருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. சரி, நம்ம பேசலாம். என்னன்னா, கம்யூனிஸ்டுகளுடைய அந்த கோபத்துல ஒரு நியாயம் இருக்குன்னு நான் பாக்குறேன். சோஃபா மாடல்னா ஒரு தாவேக்காவை சொல்லலாம். எதற்காக அந்த வார்த்தையை பதத்தை பயன்படுத்துறாங்க? கூட்டணி கட்சிகளை சோஃபாவை வச்சு இழுத்தாங்கன்னு கூட்டணி கட்சியை தான் நீங்க சிறுமைப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. அதனால தான் அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது இடதுசாரிகளுக்கோ மற்ற தோழர்களுக்கோ கோபங்கள் வருது, அதை வந்து வெளிப்படுத்தி அவங்க பேசுகிறாங்க. இப்போ சோஃபா மாடல் நீங்கள் தாவேக்காவை குறித்து மட்டும் பேசலை, அதன் மூலமாக அந்த அங்கே போய் இணைஞ்சிருக்கிற உங்களின் கூட்டணி கட்சிகளாக இருந்தவங்களாம் எங்கே நீங்கள் போயிட்டாங்களே அப்படின்னால பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் இன்னொன்று கூட கேட்டீங்க, எல்லாரும் வந்து தாவேக்காவுக்கு போய் சேர்றாங்கன்னு. அதிமுகவில் இருக்கிறவங்களாம் ஒருவேளை இன்னைக்கு திமுக ஆட்சி இருந்தால் திமுகவில் போய் சேர்ந்துருப்பாங்க. அதிமுக என்கிற கட்சிக்குங்க அடிப்படையில் புதுக்கோட்டை சீனிவாசன் கூட இருக்காங்க. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயாவுடைய ஒரு தீவிர விசுவாசியாக இருக்கலாம், ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கலாம். யாரு போனாலும் எனக்கு மகிழ்ச்சி, யார் இங்கேருந்து போனாலும் மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். மற்றவர்களெல்லாம் சுய விமர்சனத்துக்கு தங்களை உட்படுத்தி கொள்ளலை என்று வருத்தப்படக்கூடிய சீனிவாசன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை தன்னை சுய விமர்சனத்துக்கு உட்படுத்திக்கிட்டாரா? என்ன முடிவெடுத்தாரு? என்ன மாற்று திட்டத்தை முன்வச்சாரு? அல்லது கட்சிக்கான மீள் கட்டமைப்புக்கு என்ன வேலைகளை பார்த்தாரு? அப்படிங்கிறத குறித்தான ஒரு மீள் பரிசீலனை கிடையாதுங்க. இப்போ அதனால தான் அங்கேருந்து விலகுறாங்க. இன்னொரு விஷயம், தாவேக்காவை நோக்கி போகிறாங்கன்னா பேசிக்காக அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொள்கை பிடிமானமோ கோட்பாட்டு உணர்வுகளோலாம் பெருசாக இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப தேவை எம்ஜிஆர் அவர்களோட பார்த்து கட்சிக்குள்ளே சேர்ந்தாங்க. அதன் பிறகு அம்மையார் ஜெயலலிதா வாழ்கன்னு கட்சிக்குள்ளே சேர்ந்தாங்க. அதன் பிறகு அம்மையாரோட மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பவர்ல இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. தமிழ்நாட்டின் நீண்ட காலம் ஒரு ஆண்ட ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் ரொம்ப குறைச்சி சொல்றீங்க. இல்ல, குறைச்சி மதிப்பிடலைங்க, அதை நான் தவறாகவும் சொல்லலைங்க, அது அவங்களோட இயல்பா இருக்குன்ற. நான் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் உங்களுக்கு எப்போதும் தேவைப்பட்டிருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் அது கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்பால உருவான அல்லது இயங்குற கட்சி கிடையாது. இன்னைக்கு அது வந்து ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ்குள்ள நுழையிற ஒரு கெடுவாய்ப்பா இருந்திருக்கலாம். ஆனா அந்த கட்சிக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு, அந்த கட்சிக்குன்னு ஒரு ஐடியாலஜிக்கல் கிரிப் இருக்குது, கம்யூனிஸ்டுக்கு ஒரு கிரிப் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு கிரிப் வந்து ஏடிஎம்கே கிடையாது. அப்போ அங்கே இருக்கிறவங்களுடைய இயல்பான தேர்வு எங்க நீங்கள் வரலாற்றில் எடுத்து பாருங்க, அதிமுகவிலிருந்து விலகிதாங்க திமுகவில் போய் சேர்ந்துருக்கிறாங்க. அதிமுகவில் தான் பெரும்பாலும் விலகுவாங்க. திமுகவிலேருந்து ஒருத்தர் விலகி அதிமுகவில் போனாருன்னு நீங்கள் வந்து பெருசாக காட்ட முடியாது. தமிழ் குடிமகன் மட்டும் நான் நினைக்கிறேன், மற்றபடி பெருசாக யாருமே வந்து போனது கிடையாது. திமுகவிலேருந்து விலகி அதிமுகவில் போய் சேர மாட்டாங்க, அது நடக்கவே நடக்காது. அப்போ இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது அதிமுகவிலேருந்து விலகி பவர் சென்டர் நோக்கி தான் நகருவாங்க, அது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் இதை எடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க பத்தி, அதான் தோழர் சொன்னார், அது வருந்தத்தக்கது. நீங்க தூய ஆட்சி தூய சக்தின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்க்க கூடாதுங்கிறத நம்ம வைக்கிற விமர்சனமே. அந்த விமர்சனத்தை ஏத்துக்கிட்டு தாவேக்கா செயல்பட்டாங்கன்னா மட்டும்தான் மக்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ரொம்ப நாள் வந்து மக்கள் அதை கடந்து போயிருவாங்க, மக்கள் மறந்துடுவாங்க, விஜய் அவர்களுக்கும் விசலுக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா மாறிடும்ன்ற. வெற்றிச்செல்வன் தோழர் வந்து பேசும்போது என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி சிறுமைப்படுத்துறேன், சிறுமையே படுத்தல, ஆக்சுவலி திமுக பெருமை தான் படுத்தி இருக்கிறேன். அடிப்படையில் ஏன் அந்த வார்த்தையை நான் சொன்னேன் அப்படின்னா, இப்ப போன வாட்டி பாருங்க வைத்திலிங்கம் வந்து அதிமுகவை சிறுமைப்படுத்தினா திமுக கோவம் வருது இல்லங்க, அதுதாங்க இப்ப அதுதாங்க சொல்றேன். நான் அவங்கள பெருமைப்படுத்தி பேச கூட ஒரு கோவம் வருது பாருங்கங்கற. நானு வைத்திலிங்கம் அதிமுகவுல இருந்து பண்ணி நார்மலைஸ் பண்ணிக்கறாங்கன்னு சொல்றேன். அதிமுகவுல அவர் பண்ண பிழைகளை குற்றச்சாட்டுகளை டிவிஎஸ்சி போட்டாங்க.
திமுக பவர்ல இருக்கும்போது வைத்திலிங்கம் அங்க வந்தாரு, அவர் மேல அந்த டிவிஎஸ் வழக்கு இல்லைன்றாங்க. அதெல்லாம் விட மிகப்பெரிய கிளாசிக் எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் பெருச்சாளி, ஊழல் குற்றவாளின்னு பேசினவர் ஐயா மு.க. ஸ்டாலின். அதன் பிறகு கட்சியில சேர்த்து தியாக செம்மலா அவர் மார்த்தலையா நீங்க? இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இப்படிப்பட்ட இப்ப நாளைக்கு ஒரு வேளைங்க செந்தில் பாலாஜி தாவேக்காக்கு வராசோ, தாவேக்கா என்ன பண்ண போகுது? என் கேள்வி அங்கதான். நான் திமுகவே குற்றச்சாட்டை வைக்கிறேன். தாவேக்கா நாளைக்கு செந்தில் பாலாஜி வர விருப்பப்படுற சேர்த்துப்பீங்களா? செந்தில் பாலாஜியும் ஒண்ணுதான், விஜயபாஸ்கரும் ஒண்ணுதான், உங்களுக்கு இன்னொரு எம்.ஆர். விஜயபாஸ்கரும் ஒண்ணுதான். அந்த நிலைப்பாட்டில் முதல்ல தாவேக்கா உறுதியா இருக்கணும். நன்றி. ஜனத்தின் குரல் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம்.